உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியா கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியாக கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லேயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையே நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். பேசலாம் பர்சனல் ஃபைனான்ஸ். பர்சனல் ஃபைனான்ஸ் தான் நம்ம லைஃப்லயே ஹெல்த்துக்கு அடுத்தது முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் எப்போலேருந்து நம்ம பார்க்கிறோம்? நிறைய பேர் எப்போ பார்க்கறாங்க தெரியுமா? காலம் கடந்து பார்க்கறாங்க, அல்லது அவங்க பர்சனல் ஃபைனான்ஸ் ஒரு உடைந்த நிலையை அடைந்த பிறகு பார்க்கறாங்க. பட் ஆக்சுவலா எப்பங்க இதை பார்க்கணும்? ஒருத்தர் படிப்பை முடிச்சு வேலையை ஆரம்பிக்கிற முதல் நாள்லயே இந்த சப்ஜெக்டை அவங்க டெஃபினட்டா அணுகணும். சரி, அப்ப அணுகாதவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு என்ன வழி? அணுகாதவங்க என்ன பண்ணும்? என்றைக்கு தீர்மானிக்கிறார்களோ அன்றிலிருந்து இந்த சப்ஜெக்டை சரியாக அணுக வேண்டும். சரி, இன்றைக்கு பர்சனல் ஃபைனான்ஸை இந்தியாவில் எல்லாரும் எப்படி அணுகுறாங்க? ரெண்டு விதமான முக்கிய குறைபாடுகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பர்சனல் ஃபைனான்ஸ் அணுகுமுறையில இருக்கு. ஒன்று, அப்படியே அமெரிக்கால என்ன கத்துக்கிட்டாங்களோ அல்லது அமெரிக்கால என்ன பார்த்தாங்களோ அதை இங்க இறக்கிறது. இது பொருந்தாது. ஏன்னா அமெரிக்க பொருளாதாரமே வேற, அங்க இருக்கக்கூடிய வட்டி விகிதங்கள் வேற, அங்க இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரம் வேற. அமெரிக்காவில் பணவீக்கம் எப்படி இருந்தது என்று எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில் இந்த மூன்று ஆஸ்பெக்ட்ஸ், வட்டி விகிதம், பணவீக்கம், நுகர்வு கலாச்சாரம், மூணுமே மாறுபட்டது. ஏன்னா நம்முடைய நாட்டினுடைய யூனிக்னஸ் வேற, நம்ம பொருளாதாரம் வேற, நாம இதை நடத்தக்கூடிய விதம் வேற. சோ கண்மூடித்தனமா அமெரிக்கால இருந்து பர்சனல் ஃபைனான்ஸை இறக்கி இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு பொதுமைப்படுத்துவது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு அணுகுமுறை இல்லை. இரண்டாவது வகையான அணுகுமுறை இந்தியாவில் தவறான அணுகுமுறை என்று நான் நினைப்பது என்னவென்றால், ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச். இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பல தனிநபர்கள் என்ன பண்றாங்க, நான் சொல்றேன் இவ்வளவுதான் பர்சனல் ஃபைனான்ஸ், எனக்கு இது சரி, அதனால உங்க எல்லாருக்கும் இது சரி அப்படின்னு ஒரு அப்ரோச் எடுக்கிறாங்க. இந்த ஒரு அப்ரோச்ல என்ன சிக்கல்? இந்த தனிநபருடைய வாழ்க்கை என்பது எப்படி நடக்கிறது, அவர் பர்சனல் ஃபைனான்ஸ பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் அவருடைய நிதி ஆதாரம் ஏற்கனவே எப்படி இருந்தது, இந்த நபருக்கு கிடைத்த வேலை வாய்ப்பு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலையா அல்லது நிரந்தரம் இல்லாத வேலையா, சொந்த உழைப்பில் ஏதாவது தனியாக செய்து அவருக்கு தனி வருமானம் ஏதும் வருகிறதா, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தரோட லைஃப் யூனிக். ஒவ்வொருத்தருக்கு படிச்சு முடிச்சு வேலை செஞ்ச முதல் நாள்ல இருந்து விதவிதமான பொறுப்புகள். பலருக்கு குடும்ப சுமை என்பது முதன்மையானதாக இருக்கும், சிலருக்கு குடும்ப சுமையே இருக்காது. குடும்ப சுமையே இல்லாத தனிநபர்
குடும்ப சுமை உள்ள அத்தனை பேருக்கும் ஆலோசனை வழங்கினா அவர் எந்த மனநிலையில இருந்து வர்றாருங்கிறதே இவங்க புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவர் இன்னொருத்தனுடைய விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாருங்கிறத அளவிடுவதும் ரொம்ப அவசியம். சோ ஒரு தனிநபருடைய எண்ண ஓட்டத்தை எடுத்து அல்லது அவருடைய சொந்த வழிமுறை எடுத்து பொதுமைப்படுத்துவது என்பது என்ன பொறுத்த வரைக்கும் இரண்டாவது தவறு என்று நான் நினைக்கிறேன். அப்ப என்னதான் சார் இருக்கணும் பர்சனல் பைனான்ஸ்? உங்க பொறுமையை ஏற்கனவே எழுந்துட்டீங்களா? பர்சனல் பைனான்ஸ் என்பது நம்ம உடலுக்கு தைத்துக் கொள்ளப்படும் சொக்கா. சிம்பிளா சொல்றேன். அது மாதிரி ஆங்கிலத்துல பெஸ்போக், கஸ்டம் மேட் அப்படின்லாம் வார்த்தைகள் வரும். நாம நம்முடைய வாழ்க்கை நிலைக்கும் நம்முடைய தேவைகளுக்கும் நம்முடைய வருங்காலத்திற்கும் ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் பர்சனல் பைனான்ஸ். இதுல சில பேசிக் பிரின்சிபிள்ஸ் காமனா இருக்கலாம், ஆனா எல்லாமே பொதுமைப்படுத்த முடியாது. சோ இந்த பொதுமைப்படுத்துதல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் பைனான்ஸ்ல நடக்கக்கூடிய முதல் தவறு. ஒன்று அமெரிக்கா இறக்குமதி பர்சனல் பைனான்ஸ், இன்னொன்று தனிநபரை பொதுமைப்படுத்தும் சிங்குலர் பிலாசபி இன் பர்சனல் பைனான்ஸ். இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் சரியல்ல. ஒருத்தர் வேலை ஆரம்பிக்கிறாரு படிச்சு முடிச்சுட்டு, அன்றிலிருந்து அவருடைய பர்சனல் பைனான்ஸ் ஜேர்னி ஆரம்பிக்கிறது. பர்சனல் பைனான்ஸ் நீங்க விரும்பினாலும் அன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது. சிலர் அன்றே அதை கவனம் கொள்கிறார்கள். முக்காவாசி பேர், பெரும்பாலானோர் காலம் தாழ்த்தித்தான் இப்படி ஒரு விஷயம் முக்கியம் உணர்றாங்க. இதற்கு பல காரணங்கள் இருக்குங்க. பணத்தை பற்றி வெளிப்படையாக பேச நமக்கு பல தயக்கங்கள் இருக்கு. சொத்து சேர்ப்பதை போதுமான அளவு மதிக்கக்கூடிய ஒரு உளவியல் நம்ம சமூகத்தில் இன்னைக்கும் இல்லை. நேர்வழியில் சொத்து சேர்ப்பது என்பதை எப்படி அணுக வேண்டும் என்பதை பொதுவெளியில் பேசக்கூடிய தரமான தரவுகள் இன்னைக்கும் நம்ம சமூகத்துல இல்லை. பல நேரங்கள்ல நாம சொத்து சேர்ப்பது என்பதை தவறான வழியில் சேர்ப்பதை மட்டுமே வைத்து பிம்பப்படுத்துகிறோம். அதை வச்சுதான் நம்ம இதை ஃபார்ம் பண்றோம், இந்த ஒப்பீனியனை. இதனாலே என்ன ஆகுதுன்னா, நமக்கு சொத்து உருவாக்கத்தின் மீதும் சொத்து சேர்ப்பதன் மீதும் இருக்க வேண்டிய மதிப்பு கூட இல்லாமல் போகிறது. யாராவது ஒருத்தர் சேர்த்துறானா அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் அப்படின்ற ஒரு மனநிலையில நம்ம நேர போய் நின்னுறோம். இதெல்லாம் நம்முடைய பர்சனல் பைனான்ஸை உறுதியாக பாதிக்கும். எப்படி பாதிக்கும்னு கேக்குறீங்களா? எதை பார்க்க வேண்டுமோ, எதில் நாம் முழு கவனமும் இருக்க வேண்டுமோ, எதை நாம் கற்றறிய வேண்டுமோ, எதை பழக்கப்படுத்த வேண்டுமோ, எதை தவறாமல் செய்ய வேண்டுமோ அதை நாம் விட்டுவிட்டு மாற்றுப்பாதையில் குறுக்கு வழியில் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு உளவியல்ல நம்ம நம்பிக்கையை செலுத்த ஆரம்பிச்சிருவோம். இப்ப பர்சனல் பைனான்ஸ்லயே வளர்ச்சிக்கு 2 வாகனம் இருக்குங்க. ஒன்னு ட்ரேடிங், இன்னொன்னு இன்வெஸ்டிங். இப்ப இந்த 2 வாகனத்துல எந்த வாகனம் ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்தினருக்கு பொருந்தும்னு நீங்களே சொல்லுங்க. 99% பேர் எதுல பயணிக்க முதல்ல விரும்புறாங்க? அதிலேயே பர்சனல் பைனான்ஸினுடைய அடிப்படை சிக்கல் வந்து விடுகிறது. நான் என்னுடைய பர்சனல் பைனான்ஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போது நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து பர்சனல் பைனான்ஸ் ஜேர்னியை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். எந்த இடத்துல துவங்குது தெரியுமா ஜேர்னி? ஸ்டாக் புரோக்கருடைய அலுவலகத்துல துவங்குது. அங்கதான் பெஸ்ட் மாஸ்டர் கிளாஸ் சைக்காலஜிக்கு. கஸ்டமர்ஸ் வந்து போவாங்க. அந்த ஸ்டாக் புரோக்கர் நம்ம கிட்ட பல விஷயங்களை பேசுவார். நாம சொல்ற விஷயங்களை அவர் செய்யணும். நாம சொல்ற விஷயங்களை செய்யறத விட அவர் சொல்ற விஷயங்களை நாம செய்ய வைக்கிறது தான் அவருடைய ஆர்வம் அதிகமாக இருக்கிறது. நண்பர்களோடு பேசும்போது
இவருக்கு நம்மை வழிநடத்தும் அளவிற்கு நம்மை பற்றிய புரிதல் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் நாங்க பேசுறோம். என்னோட இந்த காலத்தில் இருந்த நண்பர்கள் வந்து என்னை விட அனுபவஸ்தர்கள், ஒரு ஃபியூ இயர்ஸ் சீனியர் அண்ட் டெஃபினெட்லி என்னை விட ஸ்மார்ட்டர் பீப்புள். இவன் சொல்றதை கேட்கும்போது டெய்லி நான் அந்த அலுவலகத்துக்கு போகும்போது இதெல்லாம் நோட்டமிட ஆரம்பிச்சேன். பார்ப்பேன், என்ன பேசுறாரு, தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா, இதை எப்படி நான் ஜட்ஜ் பண்றது? இப்ப நான் ஜட்ஜ் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன்னாக்கா, எல்லா பிசினஸ் நியூஸ் பேப்பரும் படிச்சிருவேன். அங்க போய் இவர் பேசுறது பார்த்தா கொஞ்சம் புருடா விடுற மாதிரி இருக்கும். இந்த ஹிந்தியில கபர்னுவாங்க, நியூஸ் அங்க எங்க சேர்க்கிறது, அது உண்மை இல்லை, கிரேப் வைன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதை வச்சுட்டு நமக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு இவர். இதுல அவருடைய இன்டர்பிரேஷன் வேற சேர்ந்துடும். நம்ம தேவை என்ன? நம்ம தேவை, நான் உணர்ந்த வரையில் சொல்றேன், ரொம்ப நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நல்ல வகையில சம்பாதிக்கணும். அதுதான் பிரைமரி. சோ இன்வெஸ்டிங் தான் நம்மளோட தேவை. அவரோட தேவை என்ன தெரியுமா? ட்ரேடிங். ஏன்? ரொம்ப எளிது. ட்ரேடிங் அவருக்கு ரெண்டு வகையில ஆதாயம் தருகிறது. ஒன்று, அவருக்கு புரோக்கரேஜ் வருது, அது பிரைமரி ஆதாயம். இரண்டாவது, நம்மை அவர் வாங்க சொல்லும் பங்குகளை அவர் வாங்குறாரு. நாம சில நாட்கள் கழித்து வாங்க போறோம் அப்படின்றது அவருக்கு தெரியும், ஏன்னா அவனை மட்டும் சொல்ல போறாருல்ல. சோ அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு வித்துறாரு. எனக்கு முதல் பாடமே அந்த இடத்துல போய் நான் என்னுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் தேடலை செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான். அந்த இடத்துல இருந்தா என்னுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் ஜேர்னி ஆரம்பிக்குது. அந்த லேர்னிங்ல இருந்தா என்னுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் ஜேர்னி ஆரம்பிக்குது. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, யூ டோன்ட் கோ அண்ட் ஆஸ்க் அ பார்பர் இஃப் யூ நீட் அ ஹேர் கட். அன்றிலிருந்து நான் என்னுடைய மொத்த தேடலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா யார் இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன பேசணும், அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு டைரக்ட் பண்ணிக்கிட்டேன். சோ ஃபண்டமெண்டலா எந்த இடத்துல நீங்க உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் தேடலை செய்யணுங்கிறதே சிக்கல். என்கிட்ட பல பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஜீரோ புரோக்கரேஜ் தான் சார் எல்லாம் பண்றேன். ஏன்? எனக்கு சார்ஜே இல்லை சார். இது அடுத்த சிக்கல். என்னன்னா, செலவு செய்யாமல் பர்சனல் ஃபைனான்ஸை செய்யணுங்கிறது இரண்டாவது உளவியல் ரீதியான பிரச்சனை. இதே என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். நான் எப்பவுமே மற்றவங்க செலவு செய்யறதை விட ஸ்லைட்லி பெட்டர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்தேன். எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட், என்னை பற்றிய தகவல்கள் அந்த இடத்துல இருந்து வேறு யாருக்கும் போகக்கூடாதுங்கிற ஒரு கிளியர் எக்ஸ்பெக்டேஷன். இப்ப நம்மளுடைய நண்பர்கள்லாம் அங்க சேர்த்து விட்டுருப்போம், இன்னும் பல பேர் சேர்த்து விட்டுருப்போம். அவங்க கிட்ட எல்லாம் இவங்க வந்து நாம என்ன செய்யறோங்கிறது சொல்லக்கூடாது. இது நான் சில 100 ரூபாய் முதலீடு செய்ய ஆரம்பிச்ச நாளில இருந்து சில 1000 ரூபாயாக வளர்ந்த நாளில இருந்து கடைபிடிக்கும் எதிர்பார்ப்பு. இன்றைக்கு அந்த எதிர்பார்ப்பு எனக்கு எவ்வளவு முக்கியன்றது வேற சமாச்சாரம். பட் அன்றிலிருந்து இதை நான் வந்து தெளிவா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மை இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ஹிஸ் டேட்டா. சோ அந்த இன்ஃபர்மேஷனை யார் வந்து தவறாக பிரயோகம் பண்றாங்களோ, என்னுடைய தகவல்களை தவறா பிரயோகம் பண்றவங்களும், என்கிட்ட பணம் இருக்குன்னு அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு விஷயத்தை விற்க ட்ரை பண்றவங்களும், என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஃபைனான்ஸை உயர்த்தக்கூடியவர்கள் இல்லை என்று நான் முதல்லயே முடிவுக்கு வந்துட்டேன். அதனாலதான் நான் யாரோடு வணிகம் செய்கிறேனோ
யார் வழியா நான் முதலீடு செய்கிறேனோ அவங்களை நான் அதிகம் மாற்ற வேண்டிய தேவையே இருந்ததில்லை. 35 ஆண்டுகள்ல எனக்கு மேக்சிமம் 3 அல்லது 4 மாற்றங்கள் தான். ஆனால் காஸ்ட் எப்பவுமே எனக்கு உண்டு. ஃப்ரீயா நான் எதையுமே தேடி போனதில்லை. பர்சனல் ஃபைனான்ஸ வளர்த்தணும்னா தரம் என்பது முக்கியம். குவாலிட்டி. நாம செய்யக்கூடிய விஷயம் தரமான விஷயமா, அதன் தரம் எப்படி இருக்கிறது? என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் தரத்தை குறைக்கும் தன்மையுடையது. இன்வெஸ்டிங்ல தரத்தை உயர்த்த வாய்ப்பு உள்ளது. ஆனா இன்வெஸ்டிங் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா தரம்னு அர்த்தம் இல்லைங்க. இன்வெஸ்டிங்ல தரத்தை உயர்த்த வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நாம உருவாக்கிக்கணும். நமக்கு அப்போ அந்த தரத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? தரத்தை உருவாக்கிக்கணும்னா ஃபர்ஸ்ட் தரமான இடங்கள்ல நம்முடைய அறிவு பசியை தீர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப எது தரமான இடம்னு தெரிஞ்சுக்கிறதே பர்சனல் ஃபைனான்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு தேவை. எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ் நான் பார்த்திருக்கேன். என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். இதுல 2 வகையா நான் பிரிச்சுப்பேன். பயங்கர பாப்புலர் வெரைட்டி ஒண்ணு, யார் கண்ணிலுமே படாத வெரைட்டி ஒண்ணு. நான் தரத்தை எங்கு கண்டேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது 2வது வகையில தான். தரமானவர்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள கூட மாட்டார்கள் என்றுதான் உண்மை முதலீட்டு உலகில். இது மாறணும், கண்டிப்பா மாறணுங்கிறது என்னுடைய விருப்பம். ஆனால் அது எளிதில் நடக்காது. ஏன்னா சமுதாயம் எப்போதுமே தரமானவர்களை குறைத்து மதிப்பிடுகிறது. அதுதான் முதலீட்டு உலகம். அதற்கு பல காரணங்கள் இருக்கு, பட் இது உண்மை. சோ நாம தான் அவங்க தேடி தேடி போய் கண்டுபிடிச்சு அவங்களோட நம்முடைய லேர்னிங்க வளர்த்துக்கணும். அவங்க நமக்கு வாப்பா நான் தரமான ஆளு உனக்கு இதை சொல்லித்தரேன் அப்படின்னு வரமாட்டாங்க. சோ பர்சனல் ஃபைனான்ஸ்ல அடுத்தபடியாக முக்கியமானது the search for quality. இப்ப எனக்கு தரம் என்பது மனிதர்கள் கிட்ட கிடைச்சது, புத்தகங்கள் கிட்டையும் கிடைச்சது. புத்தகங்கள்னா குறிப்பிட்டு சொன்னோம்னா சிலருடைய புத்தகங்கள், எல்லாருடைய புத்தகம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னெல்லாமோ இருந்தது புத்தகங்கள் அந்த காலகட்டத்திலேயே. எப்படி ஒரு வருஷமும் ஒரு புக் ஃபேர் நடந்தாக்கா ஹாட் டாபிக் உடனே பணம் எப்படி பண்ணலாம்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி புக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்ட்ல நிறைய உண்டு, ஆங்கிலத்திலேயே உண்டு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஹாட் புக்ஸ் நான் படிச்சதே கிடையாது. 50 வருஷம் முன்னாடி பதிச்ச புத்தகம் எப்படி ஏஜ் ஆயிருக்குன்றத பார்த்து அதனுடைய ரிவைஸ் ஸ்டடிஸ்ல தான் படிப்பேன். அதுக்கு அடுத்தபடியாக நட்பு வட்டம் பர்சனல் ஃபைனான்ஸுக்கு ரொம்ப இன்றியமையாது. சில நாட்கள் முன்னாடி என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேசினாரு. அவர்கிட்ட பேசும்போது அவர் எனக்கு ஒரு தண்ணீரை விளக்கம் ஏதோ ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். 1993 நம்ம இதே சப்ஜெக்ட் பேசியிருக்கோம், நீங்க திரும்பி ஏன் எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு கேட்டேன். அதுதாங்க நட்பு வட்டத்தினுடைய ஒரு அழகு. அந்த அளவுக்கு நம்ம மேல ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அந்த இம்ப்ரெஷன் மாறவே மாறாது. அந்த மாதிரி ஒரு நட்பு வட்டத்தை வச்சுக்கிறது பர்சனல் ஃபைனான்ஸ்ல இன்றியமையாது. என்கிட்டயும் சில பேர் அந்த மாதிரி நட்பா பல ஆண்டு காலமாக அவங்க எங்கெங்கயோ போயிருப்பாங்க உலகத்துல. அவங்க வேலை அவங்கள வேற எடுத்து கொண்டு போயிடும், வேற நாட்டுல சம்பாதிப்பாங்க, அதெல்லாம் இருக்கு. ஆனா வந்தா நேரம் வந்துருவாங்க. வந்துட்டு ஒரு சில மணி நேரம் உட்கார்ந்து அந்த நட்பிலிருந்து எப்படி பரஸ்பரம் வளர்ச்சிக்கு நாம என்ன செய்ய முடியும்னு தேடுவாங்க. அந்த தேடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இதெல்லாம் எதை காட்டுகிறது? பர்சனல் ஃபைனான்ஸ்ங்கிறது ஃபார்முலா இல்ல,
ஷார்ட்கட் இல்ல, ஈஸியும் இல்ல. ஆனா பர்சனல் ஃபைனான்ஸ் இஸ் வெரி மச் பாசிபிள். எல்லோருக்குமான ஒரு விஷயம், எல்லோராலும் செய்ய முடிந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் இதுல பாசிட்டிவான நோட். அந்த நோட்ல இந்த வீடியோவை நாம க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்த வீடியோல தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.